வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, போன வீடியோவில் பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட அண்ணாமலை என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்று, நான் தேர்தலில் போட்டியிடலை, கேம்பெயின் மட்டும் பண்ணுறேன். நான் போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு கட்சி ஆசைப்பட்டுச்சுன்னா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்குங்க. கோவை வடக்கை மட்டும்தான் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியிருக்காங்க. அப்போ கோவை வடக்கை எனக்கு ஒதுக்குங்க, அதில் நான் போட்டிடுறேன். கோவை வடக்கு தவிர வேறு எந்த தொகுதியிலையும் எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை. கொடுத்தா கோவை வடக்கை கொடுங்க, இல்லைன்னா நான் போட்டியிடவே இல்லை, பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாலிமர் நியூஸு இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். தினமலரும் இப்போ அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தினமலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் தான் என்டிஏ முழு வடிவம் பெறும், தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதியிலையும் என்டிஏ பலம் பெறும் அப்படின்னு பியூஷ் கோயல் அண்ணாமலை கிட்ட சொன்னதாகவும், அண்ணாமலை நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த டிமாண்டெல்லாம் முன் வச்சதாகவும், பியூஷ் கோயல் வேறு தொகுதியை சஜஸ்ட் பண்ணதாகவும், இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக அண்ணாமலை சொன்னதாகவும் தினமலர் இப்போ ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி கோவை வடக்க நீங்கள் எனக்கு ஒதுக்குனாலும் கட்சி மேலிடம் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட சொல்லியிருக்காராம் அண்ணாமலை. கட்சி மேலிடம் இந்த உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்தாதான் அந்த கோவை வடக்குலையும் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காராம். என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அதை மட்டும் பாஜக நிர்வாகிகள் சொல்லவே இல்லை அப்படின்னு தினமலர் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும், என்ன உத்தரவாதமாக இருக்கும்? தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும், என்டிஏவுக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி, என்டிஏவுக்கு டிசாஸ்டராக இருந்தாலும் சரி, தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜகவுடைய தலைமை பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, கட்சியை இண்டிவிஜுவலாக வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது கேரண்டி கேட்டிருப்பாரோ? அப்படி கேட்டு டெல்லி மேலிடம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷமான செய்தி பாஜக தொண்டர்களுக்கு எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல நடிகர், அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க போல். அவங்க இறந்ததை தொடர்ந்து சர்ச்சில் ப்ரேயரோட தன்னுடைய தாயுடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ். நான் ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படின்னு வெளி உலகத்துக்கு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு பிரகாஷ்ராஜ். ஆனால் உள்ள ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவராக இல்லை, வேறு மதத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிபேட் நடக்குது. ஹிந்து முன்னணி கூட இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காங்க. என்ன வேண்டுகோள்னா, ஹிந்து அடையாளத்தோட ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸோட சில பேர் வெளியில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே வேறு ரிலீஜியனுக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ஹிந்து மதம் அல்லாத வேறு மதத்தை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்துட்டு, ஆனால் பெயர் அளவுக்கு ஹிந்து மதத்துடைய ஷெட்யூல்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சு தனி தொகுதியில் போட்டிடுறாங்க. யார் யாரெல்லாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து எலெக்ஷன் கமிஷன் முதல்ல அந்த நபர்களுக்கான ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை அவங்க பயன்படுத்த தடை விதிக்கணும். அதனைத் தொடர்ந்து அவங்களுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு ஹிந்து முன்னணி இப்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் சொன்னாங்களே, ஹிந்து மதம், புத்த மதம், சீக்கிய மதம், இந்த 3 மதங்கள் மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ண முடியும். இந்த 3 மதங்கள்லேருந்து வேறு எந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணவே முடியாது. அதை தான் ஹிந்து முன்னணி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட டிமாண்டாக முன் வச்சுருக்காங்க. அடுத்தது, ஈரான் இஸ்ரேல் இடையே சண்டை இப்போயும் நடந்துக்கு இருக்குது. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பவர் கிரிட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானில் பாதி பகுதிகள் இருளில் மூழ்கியது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை படிக்க முடியுது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான அமைப்புகள் மீது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் இப்போ ஈரானே பார்த்தீங்கன்னா இருளில் மூழ்கி இருக்கு. உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்க, வளைகுடா நாடுகள் மீது அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கலகலப்பு படத்தில் எதுக்குடா அவனுக்கு பதிலாக என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இளவரசி கேட்பார். உடனே அவன் சொல்லுவான், இங்கே அடித்தாதான்டா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே அடித்தா அங்கே எப்படா வலிக்கும், இங்கே அடித்தா இங்கே தான் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வளைகுடா நாடுகள் புலம்பிக்கு இருக்காங்க. இஸ்ரேலு உங்கள் மேலே அட்டாக் பண்ணால் பதிலுக்கு இஸ்ரேலு அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்த வேண்டியது தானே, வளைகுடா நாடுகள் மேலே எதுக்காக ஈரான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸு புலம்பிக்கு இருக்காங்க.
இப்போது இஸ்ரேலு ஈரானுடைய பவர் கிரிட்ஸ் மேலே அட்டாக் பண்ணதுனால அடுத்த 5 நாட்கள் மிகவும் குரூசியலான நாட்கள். கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருங்க. ஈரானு எந்த நேரம் வேணாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே இதற்கு ரியாக்ஷன் பண்ணலாம், பதிலடி அப்படிங்கிற பேரில் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அலர்ட் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.